ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1 சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏன்ஷியன் தமிழகம், அப்புறம் சங்கம் ஏஜ். ஸோ சங்கம் தமிழ் லிட்ரேச்சர் தான் வந்து ஏன்ஷியன் தமிழ் சொசைட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெயின் சோர்ஸாக இருந்தது அப்படின்றதையும், அண்ட் எப்படி வந்து மூவேந்தர் ரூல் பண்ணாங்க, சேர சோழ பாண்டியர்கள் கிங்ஸ், அவங்களுடைய கண்டெம்பரரியான மைனர் சீஃப் டைன்ஸ், அப்புறம் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், அப்புறம் தமிழகத்துடைய சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், அப்புறம் காலபுர பீரியட்ஸ் எல்லாமே பற்றி பார்க்க போகிறோம். சங்கம் ஏஜ் அப்படின்னும் போது சங்கம் அப்படின்றது வந்து ராயல் பேட்ரனேஜில் ஃப்ளரிஷாக இருந்த போயட்ஸ் அவங்கெல்லாம் ஒரு அசோசியேஷனாக மதுரை பாண்டிய கிங்ஸ் மதுரையில் வந்து ஒரு கூடுற ஒரு இதுதான் சங்கம். ஸோ அந்த போயட் கம்போஸ் பண்ண போயம்ஸ் வந்து கலெக்டிவாக சங்கம் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. அந்த பீரியடில் வந்த போயம்ஸ் வந்து சங்கம் ஏஜில் வந்து அந்த பீரியடை சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆறுமுக நாவலர் ஜாஃப்னா, யுவி சாமிநாத ஐயர், தாமோதரம் பிள்ளை ஜாஃப்னா, இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையா இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அண்ட் தமிழ் கிளாசிக்ஸ் மீட்டெடுத்து பப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் ஏன்ஷியன் தமிழ் டெக்ஸ்ட்டையும் ஒரிஜினலாக அது பாம்லீஃப் ஸ்கிரிப்டில் இருந்திருக்கும். எங்கேருந்து சோர்ஸஸ் கிடைச்சுன்னு பார்க்கும்போது இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது கிங் காராவலா கலிங்கா ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன் கரூர் கிட்ட இருக்குது. அசோகா எடிக்ஸ் 2 அப்புறம் 13, அப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன் மாங்குளத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன் அழகர் மலை கிழவளவு மதுரை கிட்ட இருக்கிறது. இது எல்லாமே இன்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நமக்கு நிறைய சோர்ஸ் கிடச்சிது. அடுத்து காப்பர் பிளேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேள்விக்குடி சின்னமனூர் காப்பர் பிளேட்டு. அடுத்தது காயின்ஸ், சேர சோழ பாண்டியர்கள், அது மட்டும் இல்லாமல் சங்க மேஜில் இருந்த சின்ன சின்ன சீஃப் டைன்ஸ், ரோமன் காயின்ஸ், இதே மூலமாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம். மெகாலித்திக் மானுமெண்ட்ஸ் அப்படின்னா பரியல்ஸ், புதைக்கிறது, ஹீரோ ஸ்டோன்ஸ், நடுக்கல். அப்புறம் எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் எங்கேருந்துலாம் பார்த்தோன்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகர், கொர்க்கை, ஆலங்குளம், உறையூர். ஸோ லிட்ரரி சோர்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா தொல்காப்பியம், எட்டுத்தொகை, 8 ஆந்தாலஜிஸ், 10 பாட்டு, 10 ஐடியல்ஸ், 11 கீழ்கணக்கு, கலெக்ஷன் ஆஃப் 18 போயட்டிக் ஒர்க்ஸ், பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, எபிக்ஸ் பார்த்தோன்னா சிலப்பதிகார மணிமேகலை, இது எல்லாமே லிட்ரரி சோர்ஸ் நமக்கு. ஃபாரின் நோட்டீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எரித்ரியன்சி, பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சி, பிளினியோடைய நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, டாலமியோடைய ஜியாகிரஃபி, மெகஸ்தனிஸோடைய இண்டிகா, ராஜவல்லி, மகாவம்சா, தீபவம்சா. தொல்காப்பியம் வந்து தமிழ் கிராமர் ஒர்க்கு. ஸோ இது வந்து தமிழ் லாங்குவேஜோட குவாலிட்டி, அந்த சங்கம் ஏஜில் தமிழ் பீப்புளுடைய கல்ச்சர், இது எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3வது செஞ்சுரி பிசிலேருந்து 3வது செஞ்சுரி ஏடி தமிழகம் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, நார்த்தில் வேங்கடம் திருப்பதி மலைலேருந்து கன்னியாகுமரி, சவுத்தில் கேப் கெமோரின், அதை சுற்றி ஈஸ்ட்லையும் வெஸ்ட்லையும் இருக்குது அப்படின்றது தான் தமிழகம். ஏஜ் வந்து அயன் ஏஜ். நம்ம கல்ச்சர் மெகாலித்திக், பாலிட்டி மொனார்கி, டைனஸ்டி யாரெல்லாம் ரூல் பண்ணா, சேர சோழ பாண்டியர்கள். ஸோ ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்ற ஒரு தமிழ் லாங்குவேஜ் ப்ரொஃபஸர் எங்கன்னா கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் அவர் சொன்னார், தமிழ் வந்து லாட்டின் விட ரொம்ப பழமையானது. இந்த லாங்குவேஜ் என்டையராக ஒரு இண்டிபெண்ட் தன்னிச்சையான ஒரு ட்ரெடிஷன், எந்த ஒரு அதர் லாங்குவேஜோட கலப்பு இதில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேரரை பற்றி பார்க்க போகிறோம். மூவேந்தர்கள் 3 கிரேட் கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழகத்தை ரூல் பண்ணவங்க சங்கம் ஏஜில். அந்த தமிழ் வார்த்தை வேந்தர் அப்படின்றது 3 டைனசிட்டியை குறிக்குது சேர சோழ பாண்டியர்களை. சேரா எங்கே ரூல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரல், நடுவில், நார்த்து ட்ராவங்கோர், கொச்சின், சவுத் மலபார், கொங்கு ரீஜன் தமிழ்நாட்டில் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 10 அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் 10 டீகேட்ஸ் ஆஃப் வெர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சேராவை பற்றி, சேர கிங்ஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது 10. அது மட்டும் இல்லாமல் சேரன் கிங் செங்குட்டுவன் இருக்காங்க இல்லையா, மிலிட்ரி எக்ஸ்பிரேஷன் நார்த் இந்தியாவுக்கு போயிருப்பார். நிறைய ஸ்டோன்ஸ் ஹிமாலயாஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து கண்ணகிக்கு சிலை செஞ்சுருப்பார். யாருன்னா சிலப்பதிகாரத்தில் ஒரு எபிக் கேரக்டர் கண்ணகி. ஸோ பத்தினி கல்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். சேரன் செங்குட்டுவனுடைய எங்கர் பிரதர்னா யாருன்னா இளங்கோடிகள், அவர் தான் சிலப்பதிகாரத்தோடைய ஆத்தர். ஸோ அனதர் சேர கிங் பார்த்தீங்கன்னா சேரல் இரும்பொறை, அவரோட பேரில் காயின்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பார். சில சேர காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பவன் டாரோ எம்ப்ளம் பொறிச்ச காயின்ஸாக இருக்கும். ப்ராமினண்ட்டான சேரல் உலஸ் யார்? ஸோ உதய சேரலாதன், இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சோழ கிங்டம் பார்த்தோன்னா எங்கெல்லாம் இருந்தது, திருப்பதி ஹில் வேங்கடம் வரைக்கும் இருந்தது. காவிரி டெல்டா ரீஜியன்ஸில் அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் பார்ட் ரிமைண்டாக இருந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் கிங்டம் இது எல்லாமே. ஸோ இந்த ஏரியாவை சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிகாலன் மோஸ்ட் ஃபேமஸ் சோழா கிங். இவர் தான் வந்து
கம்பைன்ட் ஆர்மியாக வந்த சேர பாண்டியர்களை டிஃபீட் பண்ணார். 7 வெளிர் சீஃப்டன்ஸ் வந்தாங்க அவங்க சப்போர்ட் பண்ணி வெண்ணியில். ஸ்மால் வில்லேஜ் இன் தஞ்சாவூர் ரீஜன்ஸ். அவரை டிஃபீட் பண்ண ஃபேமஸான கிங் இவர் வந்து ஃபாரஸ்ட்டை கல்டிவேபிள் லேண்டாக மாற்றினார். கல்லணை கட்டினார். கல்லணைன்றது வந்து ஸ்டோனால் ஒரு டேம் கட்டினார் ரிவர் காவேரியில் அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணுறதுக்காக. அண்ட் போர்ட் புகர் மெர்ச்சன்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணிச்சு வேரியஸ் ரீஜன் ஆஃப் இந்தியன் ஓஷன்லேருந்து. பட்டினப்பாலை பொயட்டிக் ஒரு 14 கீழ்கணக்கில் அது வந்து கரிகாலன் ரூலோடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில் இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. கல்லணை இப்படின்னு பார்க்குறது ஒரு அதாவது ஸ்டோனால் கட்டியிருப்பாங்க. இது வந்து காவேரியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது டைவர்ட் பண்ணும் வாட்டரை த்ரோ டெல்டா ரீஜன் இரிகேஷனுக்காக. இதை கட்டினப்ப கல்லணை வந்து எவ்வளோ ஏரியாவுக்கு இரிகேட் பண்ணிச்சுன்னா 69,000 ஏக்கருக்கு. ப்ராமினெண்ட்டான சோழ ரூலர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இளஞ்சேர்சனி, கரிகால் வளவன், கோசெங்கனன், கிளிவளவன், பெருநாட்கிளி, பாண்டியாஸ். ஸோ பாண்டியாஸ் எங்கே ரூல் பண்ணாங்க? ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய சவுத் தமிழ்நாடு. ஸோ பாண்டிய கிங் வந்து தமிழ் போயட்ஸ் பேட்ரனைஸ்ட் அண்ட் ஸ்காலர்ஸை பேட்ரனைஸ் பண்ணியிருந்தாங்க. செவரல் நேம்ஸ் ஆஃப் பாண்டிய கிங்ஸ் வந்து சங்கம் லிட்ரேச்சரில் கொடுத்துருக்காங்க. நெடுஞ்செழியன் அப்படின்றது தான் மோஸ்ட் பாப்புலர் வேரியர். இவர் வந்து கம்பைன்ட் ஆர்மி ஆஃப் சேர சோழா 5 வெளிர் சீஃப்டன்ஸை தலையலங்காலத்தில் டிஃபீட் பண்ணார். இவர் வந்து ஹீஸ் ப்ரைஸ்ட் அஸ் லார்ட் ஆஃப் கொர்க்கை அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த இடத்த பார்த்துக்கோங்க. சோழாஸ், பாண்டியாஸ், சேராஸ் எந்தெந்த இடத்துல யார் யார் இருந்தாங்க அப்படின்றத காட்டுது இந்த மேப்பு. நெக்ஸ்ட்டு பாண்டிய கண்ட்ரி வந்து பேர்ல் ஹண்டிங் முத்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாண்டிய கிங்ஸ் நிறைய காயின்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த காயின்ஸில் ஒரு பக்கம் எலிஃபெண்ட் இருக்கும், ஒரு பக்கம் வந்து மீன் பொறிச்சிருப்பாங்க. அண்ட் முடுக்குடுமி பெருவழுதி அவர் வந்து காயின்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பார். எதுக்காகனா நிறைய வேதிக் ரிச்சுவல் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்காக. ஸோ ப்ராமினன்ட் பாண்டிய ரூலர்ஸ் எடுத்துகிட்டோன்னா நெடியோன், நன்மாறன், முடுக்குடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன். டைட்டில் அசியூம் பண்ணவங்க மூவேந்தர்கள். சேராஸ்க்கு என்னென்ன டைட்டில்லாம் கொடுப்பாங்க? ஆதவன், குட்டுவன், வனவன், இரும்பொறை இது கேட்பாங்க. இதில் கொடுத்துட்டு இந்த டைட்டில் சேராசா, சோழாசா, பாண்டியாசா அப்படின்னு கேட்பாங்க. சோழாஸ்னா செனி, செம்பியன், கிளி, வளவன். பாண்டியாஸ்னா மாறன், வழுதி, செழியன், தென்னார். இந்த மாதிரி பேர் வந்தாலே இவங்க இதை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ராயல் இன்சிக்னியனா ஸ்கெப்சர்னா கோல், ட்ரம்னா முரசு, ஒயிட் அம்பரனா வெண்குடை. இது எல்லாமே ராயல் அத்தாரிட்டியோட சிம்பிள்ஸ். இப்போது சேரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய பூ வந்து பனைப்பூ. போர்ட் வந்து முசிறி தொண்டி. கேபிட்டல் வந்து வாஞ்சிக்கரு. சிம்பிள் வந்து பவண்டாரோ. அடுத்து சோழாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிக் அத்தி. அது புகர் போர்ட்டு. கேபிட்டல் வந்து உறையூர் புகர். சிம்பிள் வந்து புலி டைகர். பாண்டியாஸ் வந்து மார்கோஸ் அன்னீம் ஃப்ளவர். கொர்க்கை போர்ட்டு. கேபிட்டல் மதுரை. 2 மீன் தான் அவங்களோட சிம்பிள். ஸோ மைனர் சிஃப்டர்ஸ் எடுத்திங்கன்னா ஆய், வெளிர், கிழார். அப்பார்ட் ஃப்ரம் 3 கிங்ஸை தவிர்த்து நிறைய பிரேவான, துணிச்சலான, தன்னிச்சையான மைனர் சிஃப்டைன்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க வெளியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆய் அப்படின்றவர் வந்து ஏன்ஷியன் தமிழ்வோட ஆயர், அதாவது இந்த ஷெஃபர்டு ஆடு மேய்க்கிறவங்க அவங்கள்லேருந்து வந்து எடுத்த பேர் தான் இது. அமாங் ஆய் சீஃப்ஸ்லேயும் அந்திரன், தித்திரன், நன்னன் இவங்கெல்லாம் முக்கியமானது. ஃபேமஸ் வெளியர்ஸ்னால் கடையேழு வள்ளல்கள்னு சொல்லுவாங்க பாருங்கள், 7 பேர். பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி. ஸோ இவங்க எல்லாமே பாப்புலர் ஏன்னா தமிழ் போயட். ஸோ கிழார் அப்படின்றவர் வில்லேஜ் சீஃப். ஸோ சங்கம் பாலிட்டி எப்படி இருந்திருக்கு? கிங்ஷிப் தான், ஹெரிட்டர் தான். கிங் வந்து கோன் சொல்லுவாங்க, அரசன். அதை ஷார்ட் ஃபார்மில் கோன், வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் அப்படின்னு நிறைய பேர் கொடுப்பாங்க. இதில் மூத்த பையன் அப்படின்றவர் தான் வந்து அந்த அரியணைக்கு வருவாங்க கிங்காக. ஸோ கொரோனேஷன் செரிமனி அப்படின்னு அதுக்கு பேர் வந்து அரசு கட்டிலேறுதல், முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரோன் பிரின்ஸை வந்து கோமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட சின்ன பையன் வந்து இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சிரல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிங் வந்து டெய்லி தர்பார் நடக்கும், நாளாவே நடக்கும். அது வந்து எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுறதுக்காக. அந்த ஸ்டேட்டுக்கு இன்கம் பார்த்திங்கன்னா டேக்ஸ் தான். லேண்ட் டேக்ஸ் தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூவாக இருந்தது. அது இறைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்டேட் டோல்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. கஸ்டம், சுங்கம், ட்ரிபியூட்ஸ், ஃபைன்ஸ் அதெல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. கிங் சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து ஹீரோயிக் ஆங்க்லெட் கட்டியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க, வீரக்கழல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆங்க்லெட் அப்புறம் அந்த நேம், அச்சீவ்மெண்ட் வீரர் வந்து இருக்கும். ஸ்பைஸ் வந்து நாட் ஓன்லி என்ன அந்த கண்ட்ரியில் நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் நடக்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்பை வச்சுருப்பாங்க.
இப்போ முதுகுல வூண்டு இருந்ததுன்னா, அது ஒரு டிஸ்கிரேஸா நெனச்சிருப்பாங்க. அப்ப அப்படி முதுகுல குத்தி சாகறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரிலாம் நடந்ததுன்னா, அவங்க சாப்பிடாமலே இருந்து செத்து போவாங்க. அந்த காயத்தோட சாப்பிடாமலே இருந்து செத்து போவாங்க. அடுத்து கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்கோட கோர்ட் வந்து அரசவை. கிங் வந்து செரமோனியஸ் த்ரோன எப்படி ஆக்குபை பண்ணுவாங்கன்னா, அரியணைன்னு சொல்லுவாங்க. அந்த கோர்ட்ல கிங்க சுத்தி அஃபிஷியல்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. நெறைய விசிட்டர்ஸ் இருப்பாங்க. கோர்ட் போயட்ஸ் இருப்பாங்க. ரூலர்ஸ் வந்து ஃபைவ் ஃபோல்ட் டியூட்டீஸ் அவங்களுக்கு. என்கரேஜிங் லேர்னிங் என்கரேஜ் பண்ணுறது, ரிச்சுவல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது, கிஃப்ட் குடுக்கறதுக்கு, பீப்பிள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் கிரிமினல்ஸை வந்து பனிஷ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அம்பாசிடர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் கிங் அசஸ் பண்ணி நிறைய அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. அதை இப்போ எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, ஐம்பெருங்குழு 5 பேர் கொண்ட கமிட்டி, எண்பராயம் 8 பேர் கொண்ட குரூப்புன்னு சொல்லிட்டு. ஆர்மின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிங்கோட ஆர்மி 4 டிவிஷனில் இருக்கும். நேமில் பார்த்தோன்னா இன்ஃபேண்ட்ரி, காவல்ரி, எலஃபண்ட்டு, சேரியட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ஆர்மி அப்படின்றது படை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்மியோட சீஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து தானே தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. த ப்ராமினன்ட் வெப்பன்ஸ் அந்த பீரியடில் யூஸ் பண்ணதுன்னு பார்த்தோன்னா, ஸ்வாடு, கேடயம், ஷீல்டு, தோமரம், லான்ஸு, அப்புறம் ஸ்பியரு, பவ் அண்ட் ஆரோ. அப்புறம் தோமரம் அப்படின்றது வந்து ஒரு மிசைல். அதை வந்து எனிமி தூரத்துலேருந்து தூக்கி எறிகிறது மிசைல் தான் தோமரம். இந்த இந்த வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்கக்கூடிய பிளேஸை வந்து படைக்கொட்டில்னு சொல்லுவாங்க. ஃபோர்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டீப் மோட்டு ட்ரென்ச்சஸ்லாம் இருக்கும். அண்ட் வார்ட்ரம் வந்து கடவுளாக கும்பிடுவாங்க வார்ட்ரம்மை. அடுத்து லா அண்ட் ஜஸ்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிங் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. ஸோ ஒரு கேபிட்டல் டவுனில் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றது அந்த இடத்துக்கு பேர் அவை. ஸோ வில்லேஜஸில் மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். எக்ஸிக்யூஷன் வந்து தெஃப்ட் கேசஸ்க்கு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க சில க்ரைம்ஸ். என்னதுக்குன்னா, தலையெடுக்கிறது, மியூட்டிலேட் பண்ணுறது, அஃபண்டிங் பாடியோட லிம்ஸ் எடுக்கிறது, டார்ச்சர், ஜெயிலில் போடுறது, ஃபைன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்டையர் கிங்டத்தையும் மண்டலம்னு சொல்லுவாங்க. மண்டலத்தை நாடுன்னு பிரிப்பாங்க. குராம் அப்படின்றது நாடோட சப்டிவிஷன். உருன்றது வில்லேஜ். அதிலே வந்து பேரூர் பிக் வில்லேஜ், சிரூர் ஸ்மால் வில்லேஜ், முதூர் ஓல்டு வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலேஷன் சைஸை பொறுத்து பிரிப்பாங்க. பட்டினம் அப்படின்னா கோஸ்டல் டவுன். புகார் அப்படின்னா ஹார்பர் டவுன். இம்பார்ட்டன்ட் டவுன் எடுத்திங்கன்னா புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, முசிறி, வாஞ்சி, கரூர், காஞ்சி. இப்போ இது லேண்ட் வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, ஃபெர்டிலிட்டியை பொறுத்து. மருதம் அப்படின்னா மென்புலம், ஃபெர்டைலான லேண்டு. அங்கே வந்து நெல், சுகர் கேன்லாம் கொடுக்கும். ரெஸ்ட் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்பை வந்து நெய்தல்னு சொல்லிடுவாங்க. அதை வன்புலம், ஹார்ட் லேண்டு. இதில் வெறும் பல்ஸு, ட்ரை கிரைன்ஸ் அப்படி தான் வரும். அடுத்து வந்து உமனுடைய ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா, உமனுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது சோஷியல் லைஃப்பில். அவங்க படிக்கலாம், என்ன ஃப்ரீடமாக இருக்கலாம். 40 உமன் போயட்ஸ் வந்து அவங்களுடைய இதில் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ வேல்யூபிள் ஒர்க்ஸையும் விட்டு கொடுத்து போயிருக்காங்க. மேரேஜ் அப்படின்றது வந்து செல்ஃப் சாய்ஸ் தான். கற்பு, சாஸ்டிட்டின்றது வந்து ஹையஸ்ட் விர்ச்சு ஆஃப் உமன்ஸாக இருந்தது. பொண்ணாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், ஈக்குவலாக ப்ராப்பர்ட்டி, பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி ஷேர் பண்ணி கொடுக்குறது. உமன் போயட்ஸ் சங்கமேஜில் இந்த உமன் போயட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். ஸோ ரிலீஜியஸ் பிலீஃப் அண்ட் சோஷியல் டிவிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைமரி டைட்டி தமிழ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சேயோன், முருகன். அதர் காட்ஸ் வர்ஷிப் பண்ணது வந்து சங்கம் பீரியடில் யார் யாருன்னு பார்த்தோன்னா, சிவன், மேனா விஷ்ணு, இந்திரன், வர்ணன், கொற்றவை. ஹீரோஸ்ட நடுக்கல் வர்ஷிப்பும் வந்து இருந்தது. புத்திசம், ஜைனிசமும் கோஎக்ஸிஸ்டடாக இருந்துட்டு இருந்தது. வீரக்கல் நடுக்கல்னா ஏன்ஷியன் தமிழ்ஸ் வந்து அந்த ஹீரோஸ்க்கு கிரேட் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. யார் வந்து அந்த பேட்டிலில் செத்து போனாங்களோ அவங்களுக்காக. அந்த ஹீரோ ஸ்டோன் அப்படின்றது அவங்களுடைய நினைவாக வச்சு அவங்களோட வாழ்க்கையை அந்த வாரில் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக இது பண்ணுறது. கேஸ்ட் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் அப்போ டெவலப் ஆகலை. நார்த் இந்தியாவில் இருந்த மாதிரி வர்ணா சிஸ்டம் இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் தொழில் பேஸ் பண்ண கேஸ்ட் வந்து டிராவிடியன் சவுத்துக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்தது. ஃபஸ்ட்டு இல்லை. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். ஸோ திணை பேஸ்டு சங்கம் சொசைட்டி கொடுத்துருக்காங்க. லேண்டை வந்து 5ஆக பிரிக்கிறாங்க. 5 திணை. ஏன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்படி குறிஞ்சினா மலை ஏரியா, ஹில்லி. ஸோ அங்கே வந்து ஹண்டிங், கேதரிங் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து குறவர், குறத்தியர். அவங்க கும்பிட்ற சாமி வந்து முருகன். முல்லைன்னு எடுத்திங்கன்னா மலை. ஸோ அங்கே வந்து ஹர்டிங், மேய்க்கிறது. ஸோ ஆயர், ஆயச்சியர், மேயன் அந்த சாமியை மருதம் அப்படின்றது வந்து ரிவர் பிளெயின். நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க. உழவன், உழத்தியார், இந்திரனை கும்பிடுவாங்க. நெய்தல் கோஸ்டல் ரீஜியன், ஃபிஷ்ஷிங், சால்ட் மேக்கிங், பரதவர், நுளதியார், வருணனை கும்பிடுவாங்க. பாலை பாஸ்டல் லேண்ட், பாலைவனம், ஹீரோயிக் டீட்ஸ், ஆக்குபேஷன், மறவர், மறத்தியர், கொற்றவை கும்பிடுவாங்க.
சரிங்களா? அடுத்தது பார்க்கும்போது ட்ரெஸ் ஆர்னமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ரிச் பீப்புள்ஸ் எல்லாம் ரொம்ப வசதியானவங்கலாம் முஸ்லிம் சில்க்கு, ஃபைன் கார்மெண்ட்ஸ் அது மாரி போட்டிருப்பாங்க. இதுவே காமன் பீப்புள் வந்து 2 பீஸ் ஆஃப் க்ளோத்ஸ் எப்படின்னா காட்டனால உருவானது. சங்கம் லிட்ரேச்சர் வந்து கிளாத்தில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கலிங்கம் ரொம்ப தின்னா இருக்கும். அதாவது ஸ்னேக்கோட ஸ்கின்னை விட. அடுத்து உமன் பார்த்தோங்கன்னா, நல்லா தலை பின்னி பூ வச்சிருப்பாங்க. 2 பேருமே ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. கோல்டு, சில்வர், பேர்ல்ஸு, ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸு, கான்ச் ஷெல்ஸு, பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது மாரி பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணாங்க. அடுத்து ஆர்ட்ன்னு எடுத்துட்டோன்னா, நெறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரம்மு, ஃப்ளூட்டு, யாழ், கரிகாலன் வந்து மாஸ்டர் ஆஃப் 7 நோட்ஸ் ஆஃப் மியூசிக் சொல்லுவாங்க. ஏழிசை வல்லவன். ஸோ சிங்கிங் பேர்ட்ஸை பாடுறவங்கள பாணர், விரலியார் சொல்லுவாங்க. ஆடுறவங்கள கன்னிகையர். கூத்துன்றது ஃபோக் ட்ராமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கல்ச்சரல் ப்ராக்டிஸாக இருந்துச்சு அந்த டைமில். அது மட்டும் இல்லாமல் இந்த கான்செப்டும் டெவலப் ஆச்சு. முத்தமிழ், இயலிசை, நாடகம் அப்படின்ற கான்செப்டே வந்து அப்போ தான் டெவலப் ஆச்சு. தொழில்னு எடுத்துக்கிட்டோம். ஆக்குபேஷன் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, கேட்டல் ரேர் பண்ணுறது, ஃபிஷ்ஷிங்கு, ஹண்டிங்கு. சில அதர் விஷயங்கள் பார்த்தோன்னா கார்பெண்டர் இருந்தாங்க, பிளாக் ஸ்மித்து, கோல்ட் ஸ்மித்து, அப்புறம் பானை செய்கிறவங்க எல்லாமே இருந்தாங்க. அப்புறம் வீவிங் மோஸ்ட் காமன் பார்ட் டைம் ஆக்குபேஷனாக இருந்தது ஃபார்மர்ஸ்க்கு. ரெகுலர் ஃபுல் டைம் அப்படின்றது நிறைய பேருக்கு வீவிங் இருந்தது. அவங்க கொண்டாடுற ஃபெஸ்டிவல் என்டர்டெயின்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் பொங்கல், ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல், கார்த்திகை சிலது அந்த மாதிரி இருக்கும். இந்திர விழா எடுப்பாங்க. அப்புறம் நிறைய அம்யூஸ்மெண்ட் கேம்ஸ் எல்லாம் இருக்கும். எப்படி டான்ஸ் ஃபெஸ்டிவல், புல் ஃபைட்டு, காக் ஃபைட்டு, டைஸு, அப்புறம் ஹண்ட் பண்ணுறது, ரெஸ்லிங், குத்து சண்டை, ஸ்விங்ஸ் விளாட்றது, சில்ட்ரன்ஸ் எல்லாமே சின்ன சின்ன பொம்மை வச்சுட்டு விளாட்றது, சாண்ட் ஹவுஸ் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. ட்ரேடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 லெவலாக இருந்தது ட்ரேடு. லோக்கல், ஓவர்லேண்ட், ஓவர்சீஸ். அதாவது எக்ஸ்டென்சிவ் லுக்காட்டி ஃபாரின் ட்ரேட் தமிழகம் கூட இருந்தது அந்த பீரியடில். ஸோ அடுத்து வார் ஹவுஸ் வச்சுருந்தாங்க. கூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. அதை கோஸ்ட்டுக்கு கிட்டேயே கட்டி வச்சுருந்தாங்க. சீஃப் போர்ட் லைட் ஹவுஸ் இருந்தது. கலங்கரை இலங்கு சுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்ச்சண்ட்டுக்கு கேரவன், அந்த மெர்கண்டைஸை கேரி பண்ணிட்டு வர்றதுக்கு ஆக்ஸ்ட்ரேவன் காட்டு அது இருந்தது. பார்ட்டர் சிஸ்டம் இருந்தது. ஸோ மலபாருடைய பிளாக் பேப்பர், அதாவது மம்மி ஆஃப் ராம்சஸ் II ஆஃப் எகிப்த் வந்து அன்கவர்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஆர்காலஜிஸ்ட் அப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க. பிளாக் பேப்பர் கார்ன்ஸ் வந்து அவங்களுடைய மூக்கில் வந்து இருந்தது. அவங்க மூக்குலேயும் அப்டாமன்லேயும் இருந்தது. எதுக்காகனா ஓல்டன் டேஸில் அது ஒரு ப்ராக்டிஸாக வச்சுருந்துருக்காங்க. 2 கைண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட் பசார்ஸ் இருந்தது. லீடிங் சிட்டி புகார் மதுரையில் நாலங்காடி மார்னிங் மார்க்கெட், அல்லங்காடி ஈவினிங் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் நிறைய வெரைட்டிஸ் லார்ஜ் குவான்டிட்டி குட் எல்லாமே சோல்ட் பண்ணுவது, பர்ச்சேஸ் பண்ணுறது நடந்துட்டு இருந்துச்சு. மேஜரான போர்ட்னா முசிறி, தொண்டி, கொர்க்கை. மெயின் எக்ஸ்போர்ட் நடந்தது சால்ட்டு, பெப்பரு, பேர்ல்ஸ், ஐவரி, சில்க்கு, ஸ்பைஸ், டைமண்ட், சாஃப்ரான், ப்ரீஷியஸ் ஸ்டோன், முஸ்லிம், சாண்டல்வுட். நம்ம இம்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டொபாஸ்டின், கிளாஸு, ஹார்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். இந்தியன் மெர்ச்சன்ட் சப்ளை பண்ண ஸ்கில் வந்து ரோமன் மெர்ச்சன்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டண்டாக ரோமன் எம்பரர் அரோலியன் டிக்ளேர் பண்ணியிருப்பார். ரொம்ப கோல்டுக்கு ஒர்த்தாக சொல்லியிருப்பார் அதை. அடுத்து முசிரிஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு எம்போரியம். அதாவது ரோமன் ரைட்டர் பிளினி இருக்கா இல்லையா, த எல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. த எல்டர் ரைட்ஸ் ஆஃப் முசிரிஸ் இன் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபஸ்ட் எம்போரியம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் இந்தியா. டெம்பிள் ஆஃப் அகஸ்தஸ் வந்து முசிரிஸில் கட்டியிருப்பாங்க, விச் ரோமன் காலனி. அடுத்து பேப்பிரஸ் டாக்குமெண்ட், இப்போ வியானா மியூசியம் 2nd century BCயில் இருக்குல்ல, அது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க 2 மெர்ச்சன்ட் ஷிப்ஸ் அலெக்சாண்ட்ரியா அண்ட் முசிரிஸ்க்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் கான்ட்ராக்ட் ஓவர்சீஸ் கண்ட்ரிஸ் கூட பார்த்தோன்னா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ட்ரேடிங் ரிலேஷன்ஸ் வந்து தமிழகத்துக்கும் சில கண்ட்ரிஸ்க்கும் இருந்திருக்கு. எந்தெந்த கண்ட்ரினா கிரீஸ், ரோம், எகிப்த், சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஸ்ரீலங்கா. ஸோ காலாபிராஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவர்ட்ஸ் அந்த 3th century எண்டில் பார்த்தோன்னா சங்கம் பீரியட் வந்து அழிய ஆரம்பிச்சுது. ஃபாலோயிங் சங்கம் பீரியட் காலாபிராஸ் ஆக்குபை பண்ணாங்க தமிழ் கண்ட்ரியை 2.5 centuries. சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிது காலாபிராஸ் பற்றி. அவங்க வந்து நெய்தர் ஆர்டிஃபேக்ட்ஸ் நார் எதுவுமே விட்டுட்டு போகல. ஸோ எவிடன்ஸ் இருந்தது லிட்ரரி டெக்ஸ்ட்டில். ஸோ அந்த லிட்ரரி சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் நாவலர் சரிதை, யாப்பருங்கலம், பெரிய புராணம், சீவசிந்தாமணி, குந்தலகேசி, அது மாதிரி அவங்களும் வந்து அந்த பீரியடில் எழுதியிருப்பாங்க. தமிழகத்தில் ஜெயினிசம், புத்திசம் ப்ராமினெண்ட்டாக இருந்த அந்த டைமில். ஸோ சான்ஸ்கிரிட், ப்ராக்ரிட் லாங்குவேஜ் இன்ட்ரடக்ஷன் வந்து நியூ ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வழி விட்டுச்சு. கால்டு வட்டி எழுத்துன்னு சொல்லுவாங்க. வட்டு எழுத்து நிறைய ஒர்க்ஸ் பார்த்தோன்னா 17 கீழ்கணக்கில் பண்ணாங்க. ட்ரேட் அண்ட் காமர்ஸ் கண்டினியூ ஃப்ளரிஷ் ஆச்சு. ஸோ காலாபிரா பீரியட் வந்து நாட் அ டார்க் ஏஜ், இது ஒரு போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எல்ஸ்வேர், கேட்வே, ஹான் டைனசிட்டி சைனாவில் இருக்குது இந்த பிசி, பிரமிட் மாயன்ஸ் சென்ட்ரல் அமெரிக்கா, கொலோசியம் ரோமன் சொல்யூஷன் இட்டாலி 3rd BC 1st century AD. சம்மரி பார்த்துக்கோங்க, க்ளாசரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம்.
பத்தினி கல்ட் தமிழ்நாடுல இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? சேரன் செங்கட்வன். விச் டைனசிட்டி வாஸ் நாட் இன் பவர் டூரிங் த சங்கம் ஏஜ்னு கேட்டால் பல்லவாஸ். நெக்ஸ்ட் த ரூல் ஆஃப் பாண்டியாஸ் வாஸ் ஃபாலோடு பை காலாபிராஸ். லோயஸ்ட் யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டூரிங் சங்கம் ஏஜ் வாஸ் உர். வாட் வாஸ் த ஆக்குபேஷன் ஆஃப் இன்ஹாபிட்டன்ட் ஆஃப் குறிஞ்சி ரீஜியன்ஸ்? ஹண்டிங் கேதரிங். Read the statement. The assembly of poet was known as Sangam. Tamil was a language of Sangam literature அப்படின்றது ரைட்டு. Which of the following not true? Karihal won the battle of Thalangalam and பதிற்று பத்து provide information about Chara kings. The earliest literature Sangam which was written in the most எது தப்புன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஸ்ட்லேயே ஊர் குரம் நாடு மண்டலம் அப்படின்னு சொல்கிறது. மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு சேரா அப்படின்றது எது? பவாண்டார. சோழா அப்படின்றது எது? டைகர். பாண்டியான்றது மீன். நெக்ஸ்ட் ஃபில் இன் த பிளாக்ஸ். த பேட்டில் ஆஃப் வினி வாஸ் வான் பை கரிகாலவலன். த இயர்லியஸ்ட் தமிழ் கிராமர் ஒர்க் ஆஃப் சங்கம் பீரியட் வாஸ் தொல்காப்பியம். டேஷ் built கல்லணை அக்ராஸ் ரிவர் காவிரி கரிகாலவலன். த சீஃப் ஆஃப் ஆர்மி வாஸ் நோன் அஸ் தானே தலைவர். லேண்ட் ரெவன்யூ என்ன சொல்லுவாங்கன்னா இறை அப்படின்னு சொல்லுவாங்க. த சிங்கிங் பட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சிங்கிங் பேர்ட்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ் வாஸ் கால்டு இருளர் அப்படின்னு தப்பு. கேஸ்ட் சிஸ்டம் டெவலப் டூரிங் சங்கம் பீரியட்ன்றதும் தப்பு. கிழார் வாஸ் அ வில்லேஜ் சீஃப் அப்படின்றது ட்ரூ. புகர்ந்து ஜென்ரல் டேர்ம் ஆஃப் சிட்டி அப்படின்றது ஃபால்ஸு. கோஸ்டல் ரீஜன் மருதம் அப்படின்னு தப்பு. நெக்ஸ்ட் வந்து மேட்ச். தெனார் அப்படின்றது பாண்டியன். வனவர் அப்படின்றது வந்து சேராஸ். தெனி அப்படின்றது சோழாஸ். அதியமான் அப்படின்றது வெளிர். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.